கணக்கம்பட்டியார். அங்கேயும் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. சொல்லுங்கய்யா, கணக்கம்பட்டியார் சித்தரை பத்தி நம்ம உறவுகளுக்கு. நேரடியா அவரை நான் பார்த்துருக்கேன். நேரடியா பார்க்கும்போது ஒரு கூட்டம் மக்கள்லாம் இருந்தாங்க. அவர் என்ன பண்ணாரு, ஒரு பக்கத்துல ஒருத்தர், என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறவரு, நீங்க எங்கேருந்து வரீங்க, நீங்க யாரு என்னன்னு அப்புறம் பேசிக்கிறோம். நான் போன தடவை வந்திருந்தேங்க, எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பிரச்சனைங்க, அதை வெளியே சொல்ல முடியாதுங்க அப்படின்னா. சரி சொல்ல வேண்டாம் வைங்கன்னு. அதை அவர் கண்டுபிடிச்சிட்டாருங்க. டேய் அதை பூரா எடுத்து அந்த பக்கம் போடுறான் அப்படின்னு சொன்னாரு. இவர் அள்ளி அள்ளி போட்டுட்டு ஒவ்வொன்றா போடுறான். எடுத்து போட்டு 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 இந்த பிரச்சனைக்கு வீட்டுக்கு போனப்ப இந்த பிரச்சனை காணாம போச்சு. காசு இருக்கு, நிறைய வீடுகள் பார்க்குறேன், ஒரு வீடு கூட அமைய மாட்டேங்குது, மனசு கஷ்டமா இருக்கு, சிறுக சிறுக சிட்டுக்குருவி மாதிரி சேர்த்து வச்ச காசு கரைஞ்சிருமோன்னு பயமா இருக்குன்னு போய் கேட்டுருக்காரு. அப்புறம் சாமி சொல்லியிருக்காரு, இந்த பூஜையெல்லாம் அந்த சங்கு நாதம் முழங்க யாருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் தவற விடாது, அவ்வளவு அழகா இருக்கு இந்த பூஜை. அந்த பூஜையை பார்க்கறதுக்கு இப்ப சிலருக்கு வாயில சொன்ன வார்த்தை தெரியுமா, நான் சித்தர்களோட அனுபவம் பார்த்தவன், ஆனால் கண்ணெதிரே நடந்த சம்பவம். பூஜை முடியுது, எல்லாம் கரெக்ட் ஆகுது, 2 நிமிஷத்துல எந்திரிச்சு நிக்கிறேன், பின்னாடி இருந்து ஒரு சத்தம், ஐயா. நீங்க அதிர்ஷ்டம் தரும் கணக்கம்பட்டியார் சொல்றீங்க, அது என்ன அதிர்ஷ்டம் தரும் கணக்கம்பட்டி? அதிர்ஷ்டம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா சந்தோஷம், நம்ம நினைக்காததெல்லாம் கிடைச்சா அதிர்ஷ்டம். நம்மளுடைய ஆற்றல் பேராற்றலாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான எனர்ஜி சென்டர். அந்த இடத்துல நம்ம குடும்ப உறுப்பினர்கள் யார் வேணாலும் போய் கும்பிட்டு வரட்டும், கண்டிப்பா அவர்கள் வேண்டும் காரியம் வெற்றி உறுதி. நீங்க காசு தான் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த கணக்கம்பட்டியார் சந்நிதியில வேண்டக்கூடிய விஷயம் இப்படி அப்படின்னு கேட்டா, இரவு தங்குறாங்க சார், அது இரவு தங்குறதுக்கான காரணம். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, சுகமே சொல்லுங்க சார். ஐயா வணக்கம் 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 சார். நிறைய சித்தர்களை பத்தி பேசலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி 2 சித்தரை பத்தி பேசிட்டோம். கோடி சுவாமியை பத்தி பேசியாச்சு, விபூதி சித்தரை பத்தி பேசியாச்சு, அதுவும் வாழும் சித்தர் அவரை பத்தி பேசியாச்சு. கணக்கம்பட்டியார், அங்கேயும் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. சொல்லுங்கய்யா, கணக்கம்பட்டியார் சித்தரை பத்தி நம்ம உறவுகளுக்கு. ஏன்னா நிறைய பேசியிருக்கோம் கணக்கம்பட்டியார் சித்தரை பத்தி. ஒவ்வொரு அனுபவங்களும் ஒரு புது புது பாடமா இருக்கு நம்மளுக்கு. பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் பண்ணியிருக்காரு. நீங்க சொல்லுங்க நம்ம உறவுகளுக்கு. இல்லை, கணக்கம்பட்டி சித்தரை பற்றி பேசுறதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். உண்மையாகவே அது எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அதை கேட்கறதுக்குமே ஒரு புண்ணியம் வேணும். ஆமாம், என்னன்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக அவரை நான் பார்த்துருக்கேன். 2005 நான் போய் அவரை பார்க்க போனேன். அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், பட் ஞாபகம் இல்லை எனக்கு. பட் 2005 நல்ல ஞாபகத்தோடையே ஒருத்தர் கூட்டு போனார். கூட்டு போகும்போது பாப்பா போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. திடீர்னு நான் கோயம்புத்தூரில் இருக்கிறனால பழனி தானே கணக்கம்பட்டி, சரின்னு வண்டி எடுத்துகிட்டு சரின்னு போயிட்டோம். போகும்போது சாமியை பார்த்தோம். நேரடியாக பார்க்கும்போது ஒரு கூட்டம் மக்கள்லாம் இருந்தாங்க. அவர் என்ன பண்ணார், ஒரு மரம் ஒன்று கீழே கிடந்தது, அதை எடுத்து நிற்க வைக்கிறதுக்காக, எனக்கு தெரிஞ்சு காலைல 10 மணிக்கெலாம் போயிட்டோம், 3:30 மணி வரைக்கும் அந்த மரம் நிற்கவே இல்லை. நிற்க வைக்கிறதுக்காக பயங்கர சிரமப்பட்டு ஆட்கள் பண்ணாங்க, இவரே பண்ணார். இவரும் கூட நிற்கிறார். பிடி நெல்லு வா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். நெல்றா அப்படின்னு மரத்தை திட்டினார். இப்படிலாம் நடந்துட்டு இருந்தது. நடக்க நடக்க நாங்கள்லாம் உட்காந்து பார்க்குறோம். அப்போ பக்கத்தில் ஒருத்தர், என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறவர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் யார் என்னன்னு அப்புறம் பேசிக்கிறோம். அப்போ பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் போன தடவை வந்திருந்தேங்க அப்படின்னு சொன்னார். என்ன பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பிரச்சனைங்க, அதை வெளியே சொல்ல முடியாதுங்க அப்படின்னார். சரி சொல்ல வேண்டாம் வைங்க என்ன. அதை அவர் கண்டுபிடிச்சிட்டாருங்க. இவ்வளவு சல்லி கல்லு பூரா கூட்டமாக கிடக்கு. டே கெட்ட வார்த்தையில் சொல்லி அதை பூரா எடுத்து அந்த பக்கம் போடுறான் அப்படின்னு சொன்னார். இவர் அள்ளி அள்ளி போட்டுக்க ஒவ்வொன்றா போடுறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எடுத்து போட்டு 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 இந்த பிரச்சனைக்கு வீட்டுக்கு போனப்ப இந்த பிரச்சனை காணாம போச்சு. மறந்துட்டாரு. கள்ளத்துக்கு போட்டு போட்டு கவனத்தை ஒரு இடத்துல கூச்சோன்னே மறந்துட்டாரு. இல்லை, அது ஏதோ அவருடைய விஷயம், சக்தி. அது நம்மளால கண்டுபிடிக்க முடியல, அது என்னன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொருத்தரை பார்த்தேன். அவர் என்கிட்ட அன்னைக்கு நடந்த சம்பவம், முதல் நாள் சுவாமியை பார்க்குற அன்னைக்கு நடந்த சம்பவம். என்கிட்ட காசு இருக்குன்னு போய் கேட்டிருக்காரு. காசு இருக்கு, நிறைய வீடுகள் பார்க்குறேன், ஒரு வீடு கூட அமைய மாட்டேங்குது, மனசு கஷ்டமாக இருக்குது, சிறுக சிறுக சிட்டுக்குருவி மாதிரி சேர்த்து வச்ச காசு கரைஞ்சிருமோன்னு பயமாக இருக்குன்னு போய் கேட்டிருக்காரு. அப்புறம் சாமி சொல்லியிருக்காரு, ஏதோ கெட்ட வார்த்தையில் சொல்லி, அங்கே ஆணி ஏறா, ஆணி எடே அப்படின்னு இருக்காரு. இவர் பயந்துட்டே என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கி ஆணி எடுத்து
அந்த மரத்துல அடுறா சுத்திலு நான் கொண்டு வரேன் போய் அப்படின்னு திட்டிருக்காரு. பார்த்து எடுறா அப்படின்னு பக்கத்துல ஒருத்தன் இருந்திருக்கான். அவர் கார்பெண்டர். அவரு எங்க சுத்தி கிடைக்கும் இருக்குங்க கொடுத்தேன். வாங்கி அடிக்கவே போதும் பா, நீ வச்சிருக்கிற காசுக்கு இதுக்கு மேல அடிச்சு இறக்கிறாத அப்படின்னு. கடைசியில் பார்த்தா ஒரு நல்ல வீடு, திருப்தியான வீடு வாங்கிட்டேன் சாமின்னு என்கிட்ட சொன்னார். இது அடுத்தவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னோட சொந்த விஷயத்துல. அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் 4-5 மணி ஆயிடுச்சு. இதுதான் நான் எனக்கு கியூரியாசிட்டியா இருக்கு. மரத்தை நிப்பாட்டினாரா? நிப்பாட்டிட்டார். 4 மணிக்கு ஒரு சவுண்ட் விட்டாரு பாருங்க, நெல்லு அப்படின்னு. அந்த மரம் இன்னைக்கு இருக்குங்க, கல்மரம். அது கல்மரம், அதை அப்படியே நிறுத்தியிருக்காரு. அப்புறம் வேன்ல ஏறிட்டார். வேன்ல ஏறி இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது என் மனசுல என்னன்னா, நம்ம கோடி சாமிகளை பார்த்துருக்கோம், நமக்கு ஒரு ஆன்மீகத்துல பயணம் இருக்கிறோம், நமக்கு ஏதாவது செய்வாரு, ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அப்படி ஆவலோட உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே சொல்ல, அவர் பாட்டில் வண்டி ஏறிட்டார். சிகப்பு கலர் வேன். அந்த வேன்ல ஏறி அப்படி உட்காந்துட்டு பார்வை பார்த்தாரு பாருங்க. உங்களையா? நான் நிக்கிறேன், ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நிக்கிறேன். அப்படி ஒரு பார்வை, அந்த ராஜ பார்வை, அப்படி அந்த தலப்பா கட்டு, அந்த பார்வை இன்னைக்கு என்னால உணர முடியும். என்ன சொன்னாரு? கார்லயா வந்தா அப்படின்னாரு. ஆமா. உன் கார் இல்லையா? ஆமாங்க. கார்ல வா அப்படின்னாரு. உண்மையாவே ஒரு கஸ்டமர் எனக்கு கார் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அடுத்த முறை போச்சு. இந்த மாதிரி சாமி நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மருத்துவம், உடல்நிலை பாதிப்பு, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ சமீபத்தில், இப்போ நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு சமீபத்தில் இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னு தெரியல. பழனியில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார். அவர் எங்கூட பழக்கமாகிறாரு. அப்போ யதார்த்தமாக 2 பேரும் காலைல இப்படி உட்காந்துட்டு, அப்புறம் சொல்லுங்கண்ணே என்னண்ணே அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம். கணக்கம்பட்டி போலாமா அப்படின்னாரு. போவோம் அப்படின்னா வண்டி எடுத்தாச்சு, ஏறி உட்காந்தாச்சு, போயிட்டுருக்குறோம். போகும்போது நான் கேட்குறேன், கணக்கம்பட்டியை வீடியோ எடுத்து போடணுன்னு ரொம்ப நாள் நினைக்கிறேங்க, இந்த சாமி என்ன நினைக்கிறான்னு தெரியல, வாங்க பார்த்துப்போம். அவர் யாருன்னா, கணக்கம்பட்டியாரினுடைய இயற்கை எய்திய போது இவர் தான் டெத் சர்டிஃபிகேட் சைன் பண்ணவர். இது எனக்கு தெரியாது. யதார்த்தமாக நண்பராகி நாங்கள் போகிறோம். அங்கே போகிற வழியில் நாங்கள் கேட்குறேன், வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறார். கூப்பிட்டு போய் அங்கே உள்ளே போகும்போது நான் இப்படி நடந்து போகிறேன், மோகனே வர்றாரு. அவர் தான், வணக்கம் தம்பி, சாமி கும்பிட்டியா நீ? எனக்கு அவரை தெரியாது. இவர் சொல்லுவார், அவர் தான் அந்த தோட்டத்துக்காரர் அப்படிங்கிறார். வணக்கம் ஐயா. நம்மளை பார்த்தோன்னே, சாமி கும்பிடுங்க, பூஜை நடந்துட்டு இருக்கு, போங்கப்பா அப்படிங்கிறார். நிஜமாக சொல்கிறேங்க. அந்த கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிட்டுட்டு அந்த பூஜையெல்லாம் அந்த சங்கு நாதம் முழங்க, அந்த இடத்துல நீங்கள் ஒரு 10 நிமிடம் இருந்து யாருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் தவற விடாதீங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க பூஜை. அந்த பூஜையை பார்க்கறதுக்கு மாதிரி இப்போ சிலருக்கு அந்த அளவுக்கு அற்புதமான அந்த பூஜையை அப்படி பார்த்துட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர் காணன்னு தெரியல, அங்கே உட்காந்து ஒரு கண்ணில் தண்ணி விட்டே உட்காந்துருக்காரு. அப்புறம் சரி ரைட், ஒரு கும்பிட்டுன்ட்டு நான் என்ன வேண்டுறேன்னா, ஐயா நான் பெற்ற இன்பம் பெருக வையகம், இந்த வீடியோவெல்லாம் எடுத்து போடணும்னு நினைக்கிறேன். உங்கள் சக்தியை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு நீங்கள் முடிந்தால் ஒரு கேமராமேனு, மைக்கு, மெமரி கார்டு எல்லாம் கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்னு. தப்பாக நினைக்காதீங்க, அன்பா சொன்னேன். இது என்னோட ஆசை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க, இல்லாட்டி விடுங்க. இந்த செல்ஃபோன் எடுத்து இந்த செல்ஃபோன் இப்படி எடுக்கிறேங்க, எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்ட்டாங்க. சரிங்க ஓகே அப்படின்னு உள்ளே வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கோம். பூஜை முடியுது, எல்லாம் கரெக்டாகுது. 2 நிமிஷத்தில் எந்திரிச்சு நிற்கிறேன். பின்னாடி இருந்து ஒரு சத்தம், ஒரு லேடி, ஐயா ஐயா. நான் பார்த்துட்டு யாரையோ பார்க்குறாங்க அப்படின்னு நான் விட்டேன். ஐயா உங்களை தான். அப்புறம் பக்கத்தில் ஒரு கொஞ்சம் பெரியவங்க, சித்ராக்கா இருந்துட்டு, தம்பி உங்களை தான் கூப்பிட்றாங்க. வணங்க, என்னையா சொல்லிருக்கீங்க, இங்கே நான் எதிர்பார்க்கலைங்கயா, உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். எப்படி பேசுறது, என்னையா இங்கே வந்திருக்கீங்க? ஐயா பார்க்கணுன்னு வந்திருக்கேன். அப்படியா, சரிங்க. நான் தான் சொல்லிட்டேன் கோரிக்கையை, ஒரு இது கிடைச்சா அப்படின்னா அந்த கேமராமேன் பையன் இருக்கு, அப்படி என்ன சொல்கிற, அப்படி அதெல்லாம் எடுக்கக்கூடாது, இது நாங்கள் கோயிலுக்காக எடுக்கிறோம். கேமராமேன் பையன் இருக்காராங்க அங்கே, அவங்களதான் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது கோயில் கேமராமேன் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ நான் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு நம்மளது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சித்ராக்கா கூப்பிட்டவங்கள்ட்ட கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு, வாங்க அண்ணன் சொல்லிட்டு எடுத்துக்கலாம். நேராக சித்ராக்காட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. கூப்பிட்டு போய் நேராக போகிறேன். அந்த இடத்துல தாங்க கணக்கம்பட்டியாரினுடைய சக்தியை நீங்கள் கவனித்து பார்க்கணும். நேராக போகிறோம், சித்ராக்கா கூப்பிட்டு போய் வாங்க மோகன்ட்டு அறிமுகம். ஆமாம் காலைல வந்தார் ஐயா, இவர் இந்த மாதிரி. அப்படியா, நல்ல நேரம் நாகராஜ், அப்படியா ஐயா, இந்த இதெல்லாம் எடுத்து அவனை வர சொல்லு அப்படின்னாரு. யாரை? கேமராமேன். டேய்
எல்லாத்தையும் எடுத்து ஐயாவுக்கு எடுத்து அனுப்பிச்சி விட்ரு. கண்ணில் தார தாரையாக என்னடா வாயில சொன்ன வார்த்தை தெரியுமா? நான் சித்தர்களோட அனுபவம் பார்த்தவன், ஆனால் கண்ணெதிரே நடந்த சம்பவங்க. அந்த பையன், ஐயா நீங்கள் எங்கே நின்று பேசுகிறீங்களோ பேசுங்க, என்ன எடுக்கிறீங்களோ எடுங்க, என்ன வேணா. சாப்பாடு போடுற இடம் ரம்யமாக இருக்குங்க. சாப்பாடு போடுற இடம், ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறோம், அங்கே ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, உள்ளே போகிறோம். நான் நினச்சிட்டு போகிறேன், சரி எப்படி குணமாச்சு, எப்படி உங்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியாச்சு, ஒரு 10 பேராவது இருப்பாங்கன்னு உள்ளே போகிறேன். டாக்டர் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காரு. நான் கேட்டேன், யாரும் பேஷண்ட் இல்லையான்னு. பேஷண்ட்டே எங்களுக்கு வர்றது இல்லைங்க. நான் கேட்டேன், என்ன எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, கணக்கம்பட்டி இருக்கிற இடத்துல ஆஸ்பத்திரிக்கு என்னங்க வேலை, நான் சும்மா உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு. அங்கே நிறைய குடும்பங்கள் வந்து தங்கியிருக்கு. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான். இதுக்கு அடுத்து ஒரு சூட்சமாக வச்சுருக்காரு பாருங்க. நைட்டு 6:30 மணி ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், எனக்கு தெரியும்னு கூப்பிட்டு வந்தால் உனக்கு ஊரே தெரியுதப்பா. எனக்கு கணக்கம்பட்டியார் விளையாட்டுங்க. இது முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் சித்ரா காட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு, இங்கே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிட்டு இருக்கு. அப்படி அப்படி உட்காந்துருக்கு. அன்றைக்கி தான் காதில் வந்து ஒருத்தருக்கு இந்த வெட்டுக்கிளி இருக்கு இல்லைங்களா, அது உட்காந்து 4 மணி நேரம் ஆச்சு, அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. இல்ல வெட்டுக்கிளி தான் கணக்கம்பட்டியார் கணக்கம்பட்டியார் உருவத்தில் வர்றது. இந்த சில பேருக்கு பட்டர்ஃப்ளை, நம்ம நாராயணம்மாக்கு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வரும். ஒவ்வொரு சுவாமிக்கும் அவங்க ஒரு விரும்பினது. திருச்சியில் ஒரு அம்மா கணக்கம்பட்டியாரை ரொம்ப கும்பிடுவாங்க. இப்போ வரைக்கும் அவங்க நம்ம உறவுகளில் ஒருத்தர் தான். வீட்டில் வந்து கணக்கம்பட்டியார் சிலையில் 3 நாள் வெட்டுக்கிளி அப்படியே உட்காந்துருச்சு, மூவ் ஆகாம. இவங்க வெளியில் போயிட்டு வர்றப்ப அந்த வெட்டுக்கிளி இல்லை, பள்ளியோ தான் எடுத்துகிட்டு போயிட்டு. ஆனால் 3 நாளாக எந்த உணவு எடுத்துக்காம இருந்திருக்கு அந்த வெட்டுக்கிளி. அந்த 4 மணி நேரம் அந்த வெட்டுக்கிளி அவர் காதில் இருந்தது. அப்புறம் அதில் அவர்கிட்ட எல்லாம் பேசிட்டு, அப்புறம் வெட்டுக்கிளி உருவத்தில் தான் கணக்கம்பட்டியார் தரிசனம் செய்வார். அதனால தான் அங்கே நிறைய பேர் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைஞ்சது. அப்புறம் கொஞ்ச நேரம் இப்படி ரிலாக்ஸாக பேசிட்டு இருக்கோம். அந்த வெட்டுக்கிளி என்னாச்சு, போயிடுச்சுங்களா? அது இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நாங்கள் அப்புறம் அதை பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் கிளம்பி போய் தான் சித்ராக்கா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கோம். சித்ராக்கா யாருன்னு கேட்டீங்கன்னா 26 நாட்கள் மாதத்தில் அங்கே இருந்து வேலை செய்யக்கூடியவர், கணக்கம்பட்டியாருக்கு வேலை செய்யக்கூடியவர். ஆமா, சித்ராக்கா இங்க யார் சித்ராக்கா நம்ம உறவுக்கு தெரியாது. அவர்கள் 26 நாளும் சாமிக்காக வேலை செய்கிறவங்க. அவங்க எப்படி சாமிக்கு போயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பாய் விரிச்சு படுத்துட்டு பேசாமல் இப்படி இருந்திருக்காங்க. அங்கே தூங்கலாமா? தூங்கலாம். திடீர்னு இவங்களை கூப்பிட்டுருக்காங்க, நீங்கள் அந்த ரூம் எடுத்துங்க. இவங்க யாருக்கிட்டையும் போய் கேட்கல, ஒரு தனி ரூமு எல்லாம் கொடுத்து இப்படி வளர்ந்து வந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. சாமிகிட்ட என்ன கேட்டிருக்காங்க, அங்கே தாங்க எனக்கு கண்ணு கலங்குது, உங்கள்கிட்ட எங்களால் பேச முடியாது, நீங்கள் பேசுகிறத நான் புரிஞ்சுக்க முடியாது, எங்கள் வீட்டில் கொஞ்சம் தோட்ட சம்பந்தமான விஷயங்கள்லாம் பார்க்கணும், ஒரு நல்ல ஜோதிடரை காமிங்கன்னு அவங்க சாமிகிட்ட வேண்டியிருக்காங்க. சாமி சரின்ட்டு அப்படி விட்டுருக்காங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சாமின்னு நம்ம சொல்றது வந்து ஜீவசமாதியில வேண்டியிருக்காங்க. கணக்கம்பட்டியில ஜீவசமாதியில மனசார வேண்டியிருக்காங்க. ஏன்னா இவங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, சாமி இருக்கப்ப வேண்டாங்க போல நினைச்சிடக்கூடாது. இருக்கிறப்ப இல்லை, இப்போ இந்த ஜீவசமாதியில வேண்டியிருக்காங்க. வேண்டுனோடனே சரி நீங்களே ஒரு ஆளை காமிங்க, அவர்கிட்ட நான் பார்த்துக்கிறேன்னு இந்த அம்மா சொல்லிடுச்சு. 3வது நாள் நான் போகிறப்ப ஜோசியர்னு அந்த அம்மா அறிமுகப்படுத்தி வச்சோடனே, இவர் தான் ஜோசியர்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? கணக்கம்பட்டிக்கு எத்தனையோ ஜோசியர் வருவாங்க, நான் பார்க்கக்கூடிய ஜோசியர் இவர் தானே. ஓ, அடுத்த ட்விஸ்ட், வர்ற ஜோதிடர் நான் பார்க்க மாட்டேன், நீ அமுச்சு வச்சியா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? அந்த அம்மா என்கிட்ட சொல்லிட்டு, நீங்க தான் தெரியாதுங்க, ஒரு ஜோசியரை காமிக்க சொன்னேன், அது நீங்களாவும் இருக்கலாம் யாராவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், ஐயா அனுமதிச்சா நீங்க வாங்க என்கிட்ட, நான் பார்த்து சொல்றேன், ஐயா அனுமதிக்கலைன்னா நீங்க வேற ஆட்டியா பார்த்துக்குங்க அப்படின்னு அந்த தகவலை சொல்லிட்டு வந்துட்டேன். 2 நாள் கழித்து அந்த சித்ராமாக்கு தகவல், அதாவது அந்த தெய்வீகமான வசனத்தை கனவுலையோ எதுலையோ கேட்டு, நாகராஜிட்ட பாரு அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதுக்கப்புறம் எனக்கு ஃபோனில் அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு பார்த்து அதை சொல்லி, அந்த சம்பவத்தை இப்போ பொங்கலுக்கு முன்னாடி அது நடந்துருன்னு சொல்லி 3 கோரிக்கைகள் என்கிட்ட கேட்டாங்க. 3 கோரிக்கைகளுக்கும் பதில் சொல்லி, இதை கணக்கம்பட்டியார் செய்து கொடுப்பார், இதை கணக்கம்பட்டியார் செய்து கொடுப்பார், இதை கணக்கம்பட்டியார் செய்து கொடுப்பார்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேங்க. அப்புறம் அக்கா நீ என்னக்கா சொல்லுக்கா, சரி தம்பி எவ்வளோ ஃபீஸ் அனுப்பணும், அக்கா இந்த 3 நடக்கட்டும், எனக்கு நீங்கள் வந்து கணக்கம்பட்டிக்கு எனக்கு கொடுக்க வேண்டியது ஏதாவது செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டான். இப்போ ஜனவரியில் அந்த அம்மா கூப்பிட்டு, தம்பி எங்கே இருக்கீங்க, பிஸியாக இருக்கீங்களா, பேசலாமா அப்படின்னாங்க. அக்கா பேசுக்கா அப்படின்னா, அந்த இடத்துலேருந்து நீ பேசுறது பெரிய விஷயம். புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு தான் சாமியோட சமாதி ஆனது. அதனால நிறைய பேர் வந்து அந்த புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு பூஜையை முடிச்சுட்டு, சாமி இப்போ தான் வந்தேன், டயர்டாக இருக்குது, ஆனாலும் உங்ககிட்ட பேசிடுறேன் சொல்லுக்காருன்னு. 3மே நடந்துருச்சுப்பா, கணக்கம்பட்டியார் அருளால் நீ சொன்ன 3 காரியமும் நடந்துருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ எப்போ வர்ற அப்படின்னு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் கேளுங்க,
நான் வீடியோ எடுக்கிற அன்னைக்கு அந்த அம்மா சொல்லுச்சு, 50,000 வியூஸ் போனதுக்கு அப்புறம் நீ வந்து என்னை பார்ப்பேன்ச்சு. அந்த அம்மா சாதாரணமா. நான் சொன்னேன் 50,000 வியூஸ் போகுமாங்க? புது சேனல்ல நம்ம அது. புது சேனல். அதுல 50,000 வியூஸ் போனே வருவேன்னா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம சேனல்ல நம்பர் 1 வியூஸ் அதாங்க. ஆமா ஆமா பார்த்தேன். 58,000 வியூஸ் போயிருக்கு. ஆமா. அப்போ அதுக்கு காரணம் அந்த அம்மா கேக்குது, ஏப்பா வியூஸ் எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன் 45 51 வந்துருச்சு பாரு. ஏக்கா என்ன சொல்ற? 51 வந்துருச்சப்பா, நான் பார்த்துட்டு தானே கூப்பிடுறேன். அப்பதான் நினைச்சேன், கணக்கம்பட்டியார் என்பவர் காற்றாக பேசுவதையும் நம் சிந்திப்பதையும் மனதார வேண்டுவதையும் அந்த ஸ்தலத்தில் எத்தனையோ பேருக்கு அருள்பாலித்து வருகிறார். அதில் அடியேனும் ஒருவன்கிறதுல பெரிய சந்தோஷம். நிச்சயமா சாமி. நீங்க அதிர்ஷ்டம் தரும் கணக்கப்பட்டியார் சொல்றீங்க. அது என்ன அதிர்ஷ்டம் தரும் கணக்கப்பட்டியார்? அதிர்ஷ்டம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா சந்தோஷம், நம்ம நினைக்காததெல்லாம் கிடைச்சா அதிர்ஷ்டம். நம்மளே வந்து ஒரு சினிமா படத்துல நடிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா ஒரு 9 படம் புக் ஆச்சுன்னு வைங்க, அது அதிர்ஷ்டம். அந்த மாதிரி வந்து இப்ப நான் ஓப்பனாவே சொல்றேன், இப்ப நம்ம சேனல்ல நான் பேசுறது எனக்கு அதிர்ஷ்டம். உண்மையா சொல்றேன். என்ன காரணம்? பக்தி இன்ஃபினிட்டில சொல்றீங்களா? ஐயா, எங்களுக்கு பெருமையா இல்ல, எனக்கு சந்தோஷங்க. அதிர்ஷ்டம், என்னுடைய அதிர்ஷ்டத்துக்காக நான் காத்திருந்தேன்னு சொல்றேன். இது கூட நான் உண்மையை சொல்றேன். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இந்த சேனல்ல பேசுறதுக்கு என்னுடைய பாக்கியம். அதுலயும் பாருங்க, நேத்தெல்லாம் உங்ககிட்ட வேற இன்டர்வியூ எடுத்தேன். நீங்க என்கிட்ட நேத்து கணக்கம்பட்டிங்கிற வார்த்தையே பயன்படுத்தல. ஆமா. இன்னைக்கு பச்சை கலரை போட்டோன்னே கரெக்டா கணக்கம்பட்டி ஆரம்பிக்கிறீங்க. அப்போ இது வந்து ஐயாவினுடைய திருவருள், அவருடைய அற்புதங்கள் நிறையங்க. அது மாதிரி அந்த அதிர்ஷ்டம் என்பது, அதிர்ஷ்டத்தை இயக்கும் கணக்கம்பட்டியார் தான் என்னுடைய இதே பார்த்து. கேட்டதையும் கொடுப்பார், நீ கேட்கறதுக்கு ஒருபடி மேலையும் கொடுப்பார். இது மாதிரி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் என்னுடைய உணர்வு பூர்வமாக அந்த ஸ்தலத்தில், அப்புறம் மோகன்சாமி, அப்புறம் நிறைய பேர் சொல்லலாம், அப்புறம் அந்த இடத்த ஒரு அதிர்ஷ்டமாக இருந்து இன்னைக்கு கணக்கம்பட்டியார் அழகா வழி நடத்துறார். நிச்சயமா நிச்சயமா. அந்த கோயிலுக்கு நீங்க ஏற்கனவே சாமி இருக்கும்போது போயிருக்கீங்களா அப்படின்னு தேவையில்லை, அந்த இருக்கும்போது போன அதெல்லாம் தேவையில்லை. நம்பிக்கை, என் கணக்கம்பட்டி எனக்கு வழி காமிப்பார், அப்படி போனா அங்க கணக்கம்பட்டியாரினுடைய ஆசீர்வாதம் பூரணமாக இருக்கு. அருமையா இருக்குங்க. நிஜமா அந்த அரிசி தூக்கிட்டு வர்றதும், அந்த ஏரியாவில் பார்க்கறதும், மக்களை பார்க்கறதும் அப்படின்னு சொல்லி நடந்தது. இதுல இன்னொரு சம்பவம் நடந்தது. அங்க வேலை பார்த்த ஒருத்தர் வந்து என்கிட்ட இப்ப சமீபத்துல வந்துட்டு, ஐயா ரொம்ப சந்தோஷம், அங்க வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒர்க் பண்ற வரைக்கும் என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள், நீ இத்தனாம் தேதி, அவர் கனவுல சொல்லியிருக்காரு, நீ இத்தனாம் தேதி வேலையை விட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. இவர் ஏதோ நம்ம மனசில் நினைச்சிட்டு இருக்கோம், பிராந்தியாட்டிருக்குன்னு நினைச்சிருக்காரு. கடைசியில பார்த்தா அவர் சொன்ன அந்த டேட்ல கரெக்டா நீங்க போதும் ஒர்க் பண்ணது, நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த மாதிரி இப்போயும் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மாதிரி அவருடைய கனவு, நினைவு, அவருடைய அன்பு, பாசம், அவருடைய ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு நம்ம வழி நடக்க ஆரம்பிச்சோம்னா 100க்கு 100% நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை இயக்குது. நம்மளுடைய ஆற்றல் பேராற்றலாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான எனர்ஜி சென்டர். அந்த இடத்துல நம்ம குடும்ப உறுப்பினர்கள் யார் வேணாலும் போய் கும்பிட்டு வரட்டும். கண்டிப்பாக அவர்கள் வேண்டும் காரியம் வெற்றி உறுதி. நிச்சயமா நம்பிக்கையோட போயின்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க. அந்த ஒரு அங்க நம்பிக்கை தான் ஐயா. அந்த அங்க போனாலே அவர் அதை ஆட்கொண்டுறாருங்க. நீங்க போகணும்னு நினைச்சாலே அது வேற மாதிரி ஆயிடுது. அங்க அந்த அந்த சூழ்நிலை, அந்த பக்குவம், அதெல்லாம் வந்து அது ஒரு அங்க இந்த என்ன சொல்லுவாங்க, ஆறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அவருடைய ஆறாக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னாலே மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. அது அதுல 100% உண்மை. நிறைய பேர் இப்ப போக பயந்துக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லுங்க? கூட்டம், பயங்கர கூட்டம், எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்து கணக்கம்பட்டி, நான் அப்ப போகும்போது 15 பேர் தான் இருந்தாங்கன்னு, சாமி இருக்கும்போது அவ்வளவுதான் இருந்தாங்க. 15 வந்து ஆயிரக்கணக்கில் போறாங்க, லட்சக்கணக்கில் போறாங்க. ஐயோ, நீங்க சாப்பாடு எவ்வளவு, ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பாடு ஆகுதுங்கிறீங்க? அது மாதிரி அந்த சம்பவங்கள் அங்க வந்து கூட்டம் அதிகம்தான். கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்த்து சாமியை கும்பிட்டு வந்தால் குடும்ப பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் கணக்கம்பட்டியாரின் திருவருளால் 100க்கு 1% கூட கம்மி இல்லாம 100% வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எல்லளவு கூட சந்தேகம் கிடையாது. நிச்சயமா சாமி. நம்ம போறப்ப ஏதாவது வாங்கிட்டு போகணும், வச்சு வழிபடணும் அப்படிங்கிற கணக்கு இருக்கா கணக்கம்பட்டி? அதாவது பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்க அன்னதானம் பிரதானம், அன்னதானம் தான் பிரதானம், சாமி எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுன்ட்டார். அதனால பெரும்பாலும் அரிசி, அன்னதானத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அந்த அன்னதானம் பண்ணுறவரெலாம், அவர்கிட்ட நான் கேட்டேன், அந்த காய்கறி வெட்டுற இடத்துல போய் அப்படி அது பேட்டி எடுக்கும்போது கேட்குறேன், அவர் சொல்கிறாரு,
என்னோட ஆனந்தத்துக்கு அளவில்லைங்கிற. என்னங்க சாமி உங்களுக்கு செஞ்சாரு? நீங்களே காய்கறி வெட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னங்க என்னங்க ஆனந்தம்? செஞ்சேன்? என் 2 பிள்ளைங்க. நான் இங்க காய்கறி தான் வெட்டிட்டு இருக்கேன். ஆனா என் 2 பிள்ளைகளுக்கும் அரசாங்கத்துல பரீட்சையில மாபெரும் வெற்றி கிடைச்சதுங்க. நிஜமாவாங்க. நிஜங்க, கேட்டுக்குங்க. யார வேணாலும் கேட்டுக்குங்க அப்படிங்கிறாரு. நிறைய பேர். அதாவது அங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு, ஏப்பா உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, எனக்கு இது நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய அற்புதங்கள் நிறைய. உங்க நண்பருக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடந்துச்சு ஆமா. சொன்னீங்க. அவருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாயிட்டு இருந்துச்சு. ம். அவர் வந்து இடையில ஒரு நாள் என்கிட்ட கேட்டார், நான் கணக்கம்பட்டி போயிட்டு வரவா அப்படின்னாரு. நீங்களும் வாங்கன்னாரு. அன்னைக்கு என்னதோ ஒரு சூழ்நிலையில ரெக்கார்டிங்கிறதுனால வரல. அப்புறம் போக சொன்னேன். நீங்க பிரசனம் பார்த்து தான் நினைச்சிருப்பீங்க. இல்ல அன்னைக்கு பார்க்கல. அதுக்கு முன்னாடி கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். திடீர்னு அவரா கேட்டார். எங்க ஒய்ஃப் கணக்கம்பட்டி போறாங்க, நீங்களும் வாங்கண்ணா. நான் வர முடியல, நீங்க போயிட்டு வாங்கன்னு. போயிட்டு வந்து 3 மாசத்துல கரெக்டா கன்சீவ் ஆயிடுச்சு. இப்ப குழந்தையும் பிறந்துருச்சு. பாருங்க, அவருக்கு ஆசை கேங்கிற இடத்துல பேர் வைக்கணும். நம்ம நியூமராலஜி பிரகாரம் கேங்கிற இடத்துல பேர் வைக்கணும்னா அவிட்ட நட்சத்திர பிறந்தது அவிட்ட நட்சத்திரத்துல. அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்து கேங்கிற இடத்துல பேர் வச்சிருக்காங்க ஆண் குழந்தை. அது மாதிரி அந்த சுவாமி நிறைய அற்புதங்கள். இப்ப இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி வேண்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வந்து ஒரு கொலோக்கியலா வேண்டீங்க, எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்க. நிறைய பேர் அங்க போய் உட்காந்து அழுது கவலை எல்லாம் நினைச்சு அழுது இந்த மாதிரி வேண்டுவாங்க இல்லையா? எப்படி வேண்டணும் கணக்கு முடியாட்ட? அதாவது மானசீக வேண்டுதல் அவருக்கு ரொம்ப பிடிக்குது. கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுது, அதை விட மானசீகமா இப்போ நண்பர் நீங்க நானும் எப்படி பேசுறோமோ அப்படித்தான் கேட்கிறாரு. இது என்னுடைய அனுபவம். சாமி, எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம், இதை சரி பண்ணி கொடுங்க. இதை சரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து இங்க 10 நாள் வேலை செய்யறேன், 2 நாள் வேலை செய்யறேன். நீங்க காசு தான் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. சாம்பாருக்கு துவரம்பருப்பு கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. அங்க உடல் உழைப்பு. ஒரு அம்மா அந்த பாத்திரம் கழுவுற அம்மா என்கிட்ட பேசுதுங்க. நான் கேட்கறேன், எவ்வளவு நாளாங்க பாத்திரம் கழுவுற? அந்த அம்மா பாத்திரம் கழுவுறத நம்ம இந்த பல்லக்கு தூக்கிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி செய்துங்க. இப்ப பல்லக்கு தூக்கணும்னா இப்படி சந்தோஷமா அப்படி தூக்கிட்டு போவோம். அது மாதிரி இந்த அம்மா பாத்திரம் கழுவுறதுக்கு என்கிட்ட பேசுதா, எனக்கு இதுதாங்க, இது போதுங்க, எனக்கு இந்த வேலை கொடுத்தாரு எனக்கு போதுங்குது. அப்போ அந்த மாதிரி அங்க அன்பு தான் பெரிய விஷயம். அங்க அவங்களோட சேர்ந்து நானும் சேர்ந்து கழுவி வச்சேன். பாத்திரம் கழுவுறது, அந்த கழுவுறது, அப்புறம் கொஞ்சம் காய் வெட்டி கொடுத்து, தக்காளி வெட்டி கொடுத்து, எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் வந்தோம். அந்த மாதிரி அந்த கணக்கம்பட்டியார் சந்நிதியில வேண்டக்கூடிய விஷயம் இப்படி அப்படின்னு கேட்டா, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக மானசீகமாக, ஐயா எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. நிறைய பேருக்கு வீடு கட்டுறது, எத்தனையோ பிரச்சனைகள், 12 கட்டத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை எடுத்துக்கோமா ஒவ்வொன்று இருக்கும். போய் நீங்க சொன்னீங்கன்னா, என் குழந்தைக்கு பேச்சு வரணும், என் குழந்தைக்கு படிப்பு வரணும், என்னுடைய குழந்தை இது வேண்டுங்க இது வேண்டாங்கிறதே கிடையாது. எதை வேணாலும் கேட்கலாம். நீ ஓப்பனா சொல்ல, ஆனா நியாயமானதா கேட்கணும். இல்ல அவர் அப்படி நினைக்கிறது இல்ல. நீ வேண்டிட்டு இல்ல, என் பிள்ளை வா ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், எங்க அப்பா தடையா இருக்காரு, அதை கூட போய் சொல்லு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம். அந்த புண்ணியம் ரொம்ப நிறையது. நீங்க எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் யாரும் கிடையாது. போகும்போது மட்டும் உடை ரொம்ப கவனமா, இந்த காவி உடை, வெள்ளை வேஷ்டி அந்த மாதிரி கட்டிட்டு போறதுனால, இந்த பெரும்பாலும் இந்த வேற ஆடைகள் இல்லாம அதை மட்டும் போட்டு போனாலே சுவாமியினுடைய அனுகிரகம் மிகச்சிறப்பா இருக்கும். குறிப்பா அந்த 12 மணி பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கு தடையில்லாமல் 100% வெற்றி. நிச்சயமா நிச்சயமா. அதே போல இரவு தங்குறாங்களா சார்? ஆமா. அது இரவு தங்குறதுக்கான காரணம் என்ன? சித்தர் ஜீவசமாதி, அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீவசமாதியில் இரவு தங்குவது அதிகாலை 3 மணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்க. ஆமா. 2:45 to 4:45 தான் பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்க. அதுல 3 மணிக்கு நீங்கள் எழுந்து எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த சித்தர் பீடத்துல இருந்தாலும், அதிகாலை 3 மணிக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குங்க. அந்த 3 மணி பூஜையில நீங்க, பூஜைன்னு நான் சொல்றது கோயில் திறந்திருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்க எந்திரிச்சு அமர்ந்து வடக்கு நோக்கி நின்று அந்த சுவாமியை தியானம் செய்தால் நாளடைவில் 48 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டீங்கன்னா அந்த தெய்வம் பேச ஆரம்பிச்சிடும். இது வந்து ரகசியம். சித்தர்களும் பேச ஆரம்பிச்சிடும். ஆனா செய்ய முடியாது. நீங்க 48 நாள் 3 மணி பூஜை செய்து விட்டால் நீங்கள் சாதாரண மனிதனுக்கு விட சற்று ஞான நிலைக்கு முதல் படியில் நுழைஞ்சலாம். சூப்பர் சார். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. நன்றி.